வணக்கம்டா ஹோமிஸ். மதராசியோட ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த பப்ளிக் ரிவ்யூ அப்புறம் மற்ற ரிவ்யூலாம் பார்த்தேன். எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றாங்க. எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக தான் தெரியுது. ஏன்னு நான் சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக ஒரு ரவுண்டு போயிடுவேன். ஸோ படத்தோட ஒன்லைன் மட்டும் பார்த்துடலாமா? படத்தோட ஒன்லைன் வந்து என்னென்னா, சிவா ப்ரோக்கு வந்து சில சூசைட் தாட்ஸ் இருக்குது, சரியா? அவர் வந்து ஒரு லவ் ஃபெயிலியரில் இருக்காப்புல. அந்த டைமில் வந்து போலீஸுக்கு வந்து ஒரு உதவி தேவைப்படுது என்ஐஏ கிட்டேருந்து. அவங்க டீம்லேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு சூசைட் மிஷனில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வந்து சிவா ப்ரோ வந்து சூசைட் தானே பண்ண போகிறாரு, இவரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அது எதனால் அப்படின்னா, வில்லன் வந்து 2 பேர் இருக்கானுங்க. அவனுங்க வந்து கன் சப்ளை வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போராடிக்கிட்டு இருக்காங்க, உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, கடுமையாக உழைக்கிறாங்க. இந்த சைட்லேருந்து இவங்க டிஃபெண்ட் பண்ணணும். அதுதான் ஒன்லைனு. சரி, இதில் வந்து ஹீரோயின் இருக்குது. அதில் வந்து அது மாதிரி ஒரு லவ் சீனு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் வரும், அதெல்லாம் கொஞ்சம் ஓகேவான சீன்ஸ். செகண்ட் ஹாஃபில் வந்து எதுக்கு என்ன எனக்கு ஒன்றும் புரியல. சண்டை சீன் மட்டும் நல்லாயிருக்கும். கொரியோகிராஃப் வந்து எவன் வந்து கொரியோகிராஃப் பண்ணானோ அவனுக்கு என் அன்பார்ந்த முத்தங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காண்டி படம் பார்க்கலாமான்னா அது உங்கள் இஷ்டம். ஒரு 5 நிமிஷம் மட்டும். ஏன்னா சண்டை சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிடுகிடுன்னு 40-50 ஃபைட்டு ஜான்விக் மாதிரி வச்சுருந்தாலும் நான் 4-5 தடவை போய் பார்த்துருப்பேன். ஸோ கதை கதைன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு லேக் ஆயிடுச்சு. எனக்கு வித்யுத் ரொம்ப பிடிக்கும். ஃபிசிக்ஸ் சூப்பராக இருக்கும் அவனுக்கு. எனக்கு இந்த படத்துலையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவனை கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. விக்ராந்த் எதுக்கு இந்த படத்தில் போட்டாங்க? அவன் பாவம், அவனுக்கு வந்து நல்லா நடிக்கக்கூடிய பையன். அவனை வந்து இந்த மாதிரி டம்மி ரோல்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி அவரும் வந்திருக்கக்கூடாது. ஆக்சுவலாக சின்ன ரோலு இஃபெக்டிவாக இல்லை. சின்ன ரோல்னு பண்ண மாட்டேன்ற மாதிரி அது எஃபெக்டிவாக இல்லை. எஃபெக்டிவாக இல்லாத ரோலில் அவர் நடிக்க வேண்டாம். அது என் தாழ்மையான கருத்து. அவரை யூஸ் பண்ணாமல் இல்லை. ருக்மணி வந்து நல்லா நடிச்சிருந்துச்சு, எல்லாமே நடிச்சிருந்தாங்க. சரி, எனக்கு வந்து இந்த படம் வந்து பிலோ ஆவரேஜ் படம் தான். ஒரு தடவை தான் பார்க்கலாம். அதுவும் டிவியில் லேப்டாப்பில் இல்லை ஃபோனில் இருந்துச்சுன்னா பாரு. 183 ரூபா நான் புக் பண்ணேன், ப்ளஸ் 30 ரூபா, 215 ரூபா ஆயிடுச்சு. எனக்கு 57 ரூபா டிக்கெட்டு கிடைக்கல. அப்படிலாம் போய் பார்க்கணும்னா நீ பார்த்துக்கோ, இஷ்டம்தான் அது. ஏன்னா இப்போ எனக்கு இது பப்ளிக் ரிவ்யூ அப்புறம் அதர் ரிவ்யூஸ் போடுவோமே, ஏமாத்துறானுங்க. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அந்த படம் பிலோ ஆவரேஜ் படம். பப்ளிக் ரிவ்யூலலாம் வந்து 10 துப்பாக்கி 15 கத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து நியாயமே கிடையாது. அது கஷ்டம் பார்த்துக்க, இப்போலாம் போய் பேசாத. அப்புறம் பிரசாந்த் ரிவ்யூ பார்த்தேன். சிவகார்த்திகேயன் வாழ்த்துக்கள், ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் பார்க்கல, கட் பண்ணிட்டேன், பார்க்க முடியல. ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு தெரில. பெய்ட் ரிவ்யூ பண்ணாலும் ஓரளவு டீசெண்டாக பண்ணு, ரொம்ப ஏன் தூக்கி பிடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவ்வளோ கொடுக்காத ஹைப்பு. உள்ளே போய் ஏமாந்துருவாங்க. ஆடியோ லான்ச் ஹைப்பே தாங்க முடியல, ட்ரைலர் ஹைப்பும் தாங்க முடியல. நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். ஆடியோ லான்ச் ஹைப்பு அதுவும் பார்க்க மாட்டேன், நான் ட்ரைலரும் பார்க்க மாட்டேன். நான் சும்மா மொட்டையாக போய் தான் படம் பார்ப்பேன். எனக்கே வந்து படம் ஓகேவாக தான் இருந்துச்சு. இதில் ஹைலைட் என்னென்னா, நான் 25 நிமிஷம் படத்துக்கு லேட்டாக போனேன். அப்போயே படம் ஓகே மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோ. நான் சொல்கிறேன் நம்பாத, பெய்ட் ரிவ்யூ சொல்கிறதையும் நம்பாத. போய் பாரு, படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ பாரு. நீங்கள் பேசுகிறதெல்லாம் நீ கேட்டுக்க. நான் பேசுகிறதே அப்படி தான் கேட்டுக்க. இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான் நான் சொல்கிறேன். படம் பார்த்துட்டு உனக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, சரிண்ணா. பிலோ ஆவரேஜ் மூவின்னு சொன்னால் பரவாயில்லையே, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. ஆனால் அவனுக்கு கொடுக்குற ஹைப்பெல்லாம் நீ பார்த்துட்டு படம் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டுவனே, ரொம்ப பேடாக கொடுக்குறானுங்க ரிவ்யூ. அதுவும் பப்ளிக் ரிவ்யூலாம் எப்படி கரெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சு அது ஃபஸ்ட்டு 2 ஷோ மட்டும் எல்லா தேட்டரையும் கவர் பண்ணி இவனுங்க ஆளுங்களாம் இறக்கி விட்ருவானுங்க போல். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில நண்பர்களே. படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு வேணால் நீங்கள் சொல்லுங்கள். படம் வந்து இது ஒரு சுமாரான ஒரு படம் தான், ரொம்பலாம் கிடையாது. இவங்க சொல்கிற மாதிரி நம்பாத, பப்ளிக் ரிவ்யூ நம்பாத. அப்புறமேட்டு இந்த பிரசாந்த் ரிவ்யூ அவன் பெய்டு தான். அவனே கண்டிப்பாக பெய்டு. அவனே ப்ரொடியூசரு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறான்டா, தேங்க்யூ கார்டு போடுறான்டா பிரசாந்த். படம்னா படத்தை மட்டும் பேசு, ஏன் ஆக்டரு அவன் வந்து இதெல்லாம் தெரில. ஸோ சொல்லணும்னு தோணுச்சு நண்பர்களே. வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து வருவோம், மீண்டும் மீண்டும் வருவோம். சரி, எனக்கு வந்து இது பிலோ ஆவரேஜ் படம் தான், அதுதான் உண்மை. வேற என்ன, நீ வேணால் கம்பேர் பண்ணி பார்த்துக்க. நீ வேணால் படம் பார்த்துட்டு நம்புவ என்னைய.